வெல்கம் பேக் பிளமர்ஸ். ஃபைனலி அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவியோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்னு தான் சொல்லணும் இந்த ட்ரெய்லர். ஸோ ரொம்ப பேசாம நம்ம தலைவர் ஜேம்ஸ் கேமரான் அப்படி என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணலாம். இன்னும் நீங்க யாராவது இந்த ட்ரெய்லரை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஒரு நல்ல ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டியில இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ட்ரெய்லரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா மவுண்டனை காமிச்சு தான் ஓப்பனே பண்றாங்க. அந்த மவுண்டனுக்கு நடுவுல நம்ம லோவாக்கு ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணி விக்ரான ரைட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அவரை பின்னால ஏதோ ஒரு நாவி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப க்ளோஸா பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம நக்கேம் தான். இது நக்கேமோட பிளாஷ்பேக்கா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம லோவாக்கோட மெமரிஸா கூட இருக்கலாம். அதுக்கடுத்த சீன் பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர்ல லோவாக்கும் சிரியாவும் ஈலுவை யூஸ் பண்ணி எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நம்ம சி டிராகன் போன மூவில மூழ்கி போன அந்த சி டிராகன் பக்கம் எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கடுத்த சீன் ட்ரெய்லர்லேயே ரொம்ப முக்கியமான சீன் தான் சொல்லணும். நம்ம கீரி புட்ஸ்பிரிட் கூட ஏதோ இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க கீரியோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டா ஏதோ ஷாக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம லோவா கையில ஒரு உடஞ்சி போன போ இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, போன மூவில உடஞ்சி போனா நம்ம நக்கீரியோட போ தான். ஸோ இந்த போவை தான் அவங்க அந்த சீ டிராகன் பக்கம் தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க நம்ம சிரியாவோட கையில பாத்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கு. மேபி இந்த உடஞ்சி போன போவை சரி பண்றதுக்கான டூல்ஸ் அந்த பேக்ல இருக்கலாம். நீங்க லோவாக்கோட செஸ்ட்டை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம நக்கேமோட ஃபியூனரல்ல அடிச்ச அந்த ஒயிட் பெயிண்ட் இன்னமும் அவர் செஸ்ட்ல அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த மூவி நக்கேமோட ஃபியூனரலுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சிரியா லோவாக்க பார்த்து நம்ம மூதாதையர்களோட சக்தி இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ சரியா அப்படி சொன்ன உடனே நம்ம லோவாக்கு அதை ஃபீல் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு ஷாட் தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஒரு எப்பிக்கான சீன். ஒரு நியூ கிளானை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, வின் ட்ரேடர்ஸ். ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கிற ஒரு கிரீச்சர் மேல ட்ரேடர்ஸோட வில்லேஜ் அப்படியே வானத்துல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கை பீஸ்டோட ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டும் காமிச்சிருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ்ஷை இன்ஸ்பயர் பண்ணி இந்த கிரீச்சரை உருவாக்கின மாதிரி தான் இருக்கு. அதோட மவுத் கூட பாத்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேல ஒரு குட்டி நாவி வின் ட்ரேடர் அவர் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து சீனே பாத்தீங்கன்னா நம்ம கீரி ஸ்கை பீஸ்ட் மேல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கீரிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒரு நாவி நிக்கிற மாதிரி இருக்கும்ல, அவர் தான் வின் ட்ரேடர்ஸோட லீடர். அவர் பேர் தான் பேலாக். ஸோ பேலாக் தான் வின் ட்ரேடர்ஸோட லீடர்னு சொல்லலாம். கீரியோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போ இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்கை பீஸ்டோட டிஃபென்ஸா இருக்கும். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னாலும் ஒரு பெரிய போ இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எரிமலை லாவாக்கு நடுவுல ஒரு சோல்ஜர் நாவி அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வேற யாரும் இல்ல, குவாரேஜ் தான். அதுக்கடுத்த சீன் ஒரு ஒயிட் ஷாட்ல ஃபயர் கிளான் அந்த வில்லேஜோட ஃபர்ஸ்ட் லுக்கை காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்த ஷாட் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட்னு நான் சொல்லுவேன். நம்ம கீரிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெளிவா தெரியல. பட் ஆனா ஜேக் நம்ம ஸ்பைடரை தூக்கிட்டு எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா குவாரேஜ் ஜேக்கோட வந்துட்டு இருக்காரு. 4 பேரும் சேர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் கீரி அதுக்கப்புறம் லோவாக் நம்ம டூக்கு தூக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜேக் ஸ்பைடரை கேரி பண்ணி நடந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குவாரேஜ் போவை கேரி பண்ணி இவங்க கூட வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராவே தெரியும் குவாரேஜ் பின்னாடி ஒரு போவை கேரி பண்ணி இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்த ஷாட் ஒரு டுல்கோனை காமிச்சிருக்காங்க க்ளோஸ்அப்ல. இது பயக்கானதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷாட் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாட். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொனால் இன்னுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூனாவாரி ஏதோ பெருசாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டூனாவாரிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய டுல்கூன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது டுல்கூன் கிளானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நடுவில் இருக்கிற டுல்கூன் இதை மேட்ரியாக்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் கிளான் லீடர், டுல்கூன்ஸோட லீடர்னு சொல்லுவாங்க. மேட்ரியாக்ஸ் உடம்புல 8 ரிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இருக்கு. ஸோ மேபி அந்த பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு இன்னும் 2 இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த டுல்கூன்ஸோட லீடர், அதாவது கிளான் லீடர் மேட்ரியாக். இவங்க ஸ்பிரிச்சுவல் படி பாத்தீங்கன்னா டுல்கூன்ஸ் அக்ரெஷனாவே இருக்கக்கூடாது, அதாவது சண்டைக்கு அப்படிலாம் போகக்கூடாது. டுல்கூன்ஸ் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலான கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பீயிங்ஸ். டூனாவாரியோட ரியாக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அந்த ரூலை இவங்க பிரேக் பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த ஷாட்டும் அந்த டுல்கூன் கிளான் அந்த மீட்டிங்க்கு அதுக்கப்புறம் நடக்கிற ஷாட்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய டுல்கூன்ஸ் நீந்திட்டு இருக்காங்க. நம்ம டூனாவாரி ரொனாலை பாக்குறாங்க. ரொம்பவே 2 பேரும் ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் நம்ம ரொனாலோட ரியாக்ஷன்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இது இப்படிதான் நடக்கணுமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது டுல்கூன்ஸை சண்டைக்கு கூட்டிட்டு போறதுனால அவங்க ரியாக்ஷன் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த சீன் ஜேக் நெத்தீரிய பார்த்து நீ இப்படி இருக்காத, நீ இப்படி வெறுப்போட இருக்காத அப்படின்னு ரொம்பவே அக்ரெஷனா சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நெத்தேரியோட பாடியை பாத்தீங்கன்னா அவருடைய செஸ்ட்ல ஏதோ அடிப்பட்டு கட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது.
மோஸ்ட்லி பார்க்க பேண்டேஜ் மாதிரி தான் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர்ல மருந்தெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஷாட் நம்ம குவாரேஜ் வந்து மேன்குவாங், அதாவது ஃபயர் கிளானுக்கு நடுவுல சரண்டர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஃபயர் கிளானுக்குள்ள நடந்து போய் அங்க சரண்டர் ஆகிற மாதிரி இருக்கு. ஸ்பாய்லர் அலர்ட், உங்களுக்கு ஸ்பாய்லர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா அடுத்த சீனை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இவங்க ட்ரெய்லர்ல இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பாய்லர் சொல்லுவாங்கன்றதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜேக்கும் ஸ்பைடரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹக் பண்றது வந்து பிரச்சனை இல்லை. ஸ்பைடரை பாருங்க, ஸ்பைடர் வந்து மாஸ்கே போடல. அதே மாதிரி அவருடைய உடம்ப பார்த்தீங்கன்னா மட்டையா மக்களோட அந்த டேட்டூவும் போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்பைடருக்குள்ள அந்த நாவியோட திறன் வந்து அவருக்குள்ள இருக்கு அப்படின்றத இதுலயே அவங்க காமிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ரிவீல வந்து அவங்க ஏன் ட்ரெய்லர்லேயே பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியல. சிம்பிளா அவங்க சிஜிஐ பண்ணி மாஸ்கே போட்டு விட்டுருக்கலாம். பட் அதுக்கடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம ரொனால்ட் வந்து கீரி கிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னால ஏதாவது பண்ண முடியும்னா அதை வந்து நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஜேக் வந்து வேகமா ஓடி ஏதோ ஒரு சண்டையை தடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த சீன் ஒரு பயங்கரமான சீன். 2 சீ டிராகன், அதுக்கு நடுவுல ஃபேக்டரி ஷிப் அப்படியே மாசா வந்துட்டு இருக்கு. இந்த சீன்ல வேராங்க வந்து கிளியரா காட்டுறாங்க. ஸோ வேராங் யாருன்னு பாத்தீங்கன்னா, வேராங் தான் வந்து ஃபயர் கிளானோட லீடர். மேங்க்வாங் அந்த கிளானோட லீடர் தான் வந்து வேராங். வேராங்க பார்க்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த சைட்ல இருக்கிற ஃபேங், அதே மாதிரி அவங்க கழுத்துல இருக்கிற அந்த ரெட் பெயிண்ட், அவங்க கையில இருக்கிற ரெட் பெயிண்ட் எல்லாமே வந்து அந்த ஃபயர் கிளானோட கோவத்தை வந்து அழகாவே ரெப்ளிகேட் பண்ணுது. அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம குவாரேஜ் வந்து சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு இந்த ஃபயர் கிளானுக்குள்ள வர மாதிரி இருக்கு. ஆனா மோஸ்ட்லி இவங்க அட்டாக் பண்ண வர மாதிரி இல்லை. ஏன்னா குவாரேஜோட சைட்ல பாத்தீங்கன்னா 2 ஆர்ம் சூட் இருக்கு. அந்த 2 ஆர்ம் சூட்டும் 2 பாக்ஸை கேரி பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ ஃபயர் கிளானுக்கு வந்து இவங்க வந்து வெப்பன்ஸை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தான். இது வந்து ஃபயர் கிளானை பத்தி அவங்க எப்படி அந்த ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம வராங்க வந்து கையில ஏதோ ஒரு பிளாக் கலர்ல ஆயில் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆயிலை எடுத்து ஃபயரோட அப்படியே ஜாலியா விளையாடுற மாதிரி இருக்கு. அவங்க கையை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டார்க் ஷேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. அதுக்கு அடுத்த சீன்ல லோவாக், ஸ்பைடர், கீரி இவங்க எல்லாருமே வந்து யாரோ ஃபயர் போ வச்சு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இன்னுமே வந்து அந்த ஃபயர் போ வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபயர் போ வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத வந்து போன சீன்ல காமிச்சிருப்பாங்க. அந்த பிளாக் கலர் ஆயிலை வச்சு தான் இவங்க அந்த ஃபயர் போவையும் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த சீன் வந்து ஒரு தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லணும். போன ஷாட்லேயே காமிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஸ்பைடரால வந்து மாஸ்க் இல்லாம சுவாசிக்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ இந்த சீன்ல நம்ம தேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஒரு டென்ஷனே இருக்காது. எப்படியும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வந்து மாஸ்க் இல்லாம சுவாசிக்க போற அப்படின்னு தான் நமக்கே தேட்டர்ல தோணும். ஸோ அவங்க ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்னே தெரியல. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஸ்பைடரோட மாஸ்க்ல ஆக்சிஜனோட லெவல் 0 அப்படிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் 20 செகண்ட்ஸோ 30 செகண்ட்ஸோ வந்து ஸ்பைடர் இறக்குற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு சீனுக்காகவே போய் தியேட்டர்ல உட்காரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ப்ளூ மூனுக்கு நடுவுல நம்ம நெத்தேரி வந்து அடிபட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல்டர்ல தான் அடிபட்டிருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபைட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். அந்த ஃபயர் கிளானோட நடந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு அப்புறம் தான் வந்து நெத்தேரிக்கு வந்து ஷோல்டர் அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீன்ல வந்து கிளியராகவே தெரியுது நெத்தேரிக்கு வந்து ஷோல்டர்ல அடிபட்டிருக்கு அப்படின்றது. அதுக்கடுத்த சீன் ஒரு எப்பிக்கான சீன். குல்கோன்ஸ்லாம் வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா பயக்கான் வந்து அந்த பேட்டில் ஷிப்பை வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு மாசான மூமெண்ட், நம்ம ஜேக்குன்னு தெரியும் அப்படியே மாசா நடந்து வராங்க. அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், அது ஃபயர் கிளானோட நாவிஸ் தான் நினைச்சேன். இல்ல அவங்க எதிர்க்க போறதுனால ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வராங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அது இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா வின்ட்ரேடர்ஸ் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் முடிஞ்சோடனே நமக்கு இன்னும் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாவிஸை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மோஸ்ட்லி அந்த லாஸ்ட் ஃபைட்டா தான் இருக்கும். இந்த ட்ரெய்லரோட ஃபைனல் பார்ட் தான் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஏதோ ஒரு ஆரா மாதிரி பின்னால வந்து அதை அப்சர்வ் பண்ணிருக்கு. அது என்னன்னு கிளியரா தெரியல. ஒரு மாதிரி வயலட் கலரான ஒரு ஆரா வந்து ஃபுல்லாவே அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம நெத்தேரியும் ஜேக்கும் ரொம்பவே ஏதோ வருத்தப்பட்டு அல்ற மாதிரி இருக்கு. ஜேக்கும் அதுக்கப்புறம் நெத்தேரியோட நெத்தியில பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்கு. அது நெட்கேமோட ஃபியூனரல்ல அடிச்ச அதே பெயிண்ட் தான். ஸோ மேபி இது படத்தோட ஸ்டார்டிங் சீனா கூட இருக்கலாம். அந்த ஃபியூனரல்ல இருந்து இந்த படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதுவும் அதை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. குவாரேஜோட செகண்ட் ஹாஃப் போர்ஷன் லுக் காமிச்சிருக்காங்க. உண்மையிலே குவாரேஜோட லுக் ஆசமா இருக்கு. அந்த ஆர்டிஏவோட கியரும் அதே மாதிரி அந்த ஃபயர் கிளானோட கெட்டப்லயும் உண்மையிலே ஆளு பார்க்க பயங்கர மாசா இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்த மூவி வந்து ரைவல்ரி எப்படி போகும்னா வராங்க்கும் நெத்தேரிக்கும் தான் சண்டை போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குவாரேஜுக்கும் ஜேக்குக்கும் சண்டை போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 4 பேரோட ரைவல்ரி தான் இந்த படத்தை அப்படியே மூவ் பண்ணி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம லோவாக் வந்து நல்லாவே கன்னை வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது மல்டிபிள் ஷாட்ஸ்ல அவங்களே காமிச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல கீரியோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. பின்னால பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர்ல லெக் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து வராங்கா இருக்கலாம். வராங்க வந்து மூவியோட ஒரு பயங்கரமான பிளாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, உன்னோட கடவுளோட சக்தி வந்து இங்க செயல்படாது, அதாவது உன்னோட கடவுளோட ஆதிக்கம் வந்து இங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாவியோட கடவுள் வந்து ஈவா தான். அந்த ஈவாக்கு வந்து இங்க எந்த ஒரு சக்தியும் கிடையாது, ஈவா வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வராங் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த மூவி வந்து ஆக்சுவலாவும் மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாவியோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா ஈவா. இந்த வராங் வந்து அதாவது ஃபயர் கிளானே வந்து ஈவாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிச்சுவலை விட்டு வெளியே வந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்களும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஈவாவை விட்டு வெளியே வந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்கிறத படி பார்த்தா இருக்க கீரியோட கனெக்ஷன் வந்து ஈவா கூட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கீரியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்பைடரால வந்து சுவாசிக்க முடிகிற அந்த திறன் வந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ரொனாலும் வந்து கீரியை பத்தி சொல்லியிருப்பாங்க, உன்னால ஏதாவது பண்ண முடியும்னா அது நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு மேஜரான ரோல் வந்து கீரியை சுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ஸோ மோஸ்ட்லி இந்த படத்துல ஸ்பைடர் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் சாகிற மாதிரி தான் காமிக்க போறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஷாட்ல வந்து ஸ்பைடரை தான் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே பிளம்மர்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நிறையவே ஹிடன் டீடைல்ஸை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் இது வந்து பென்டன் ரிலேட்டடான வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஜேம்ஸ் கேமரானோட படைப்பாச்சு எப்படி சும்மா விட முடியும், அதனால தான் இந்த பிரேக் டவுன். ஓகே பிளம்மர்ஸ், உங்களெல்லாம் நான் வந்து இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். மறக்காதீங்க, இட்ஸ் ஆல்வேஸ் ஹீரோ டைம். வந்துட்டான்டா ஹீரோ டைம்.